சட்டுன்னு ஒரு சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம் பார்த்துலாமா? பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் சரண் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். சாம்பார் சாதம் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா அரிசி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு மூணையும் கழுவி ஓரமா ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பட்டவத்தல் போட்டு நல்லா தாளிச்சிடும். தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு மூணையும் நல்லா வதக்கிறோம். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறியும் உள்ளி போட்டோம். பீன்ஸ், கேரட், சவுச்சவு, முட்டைகோசு, அதுக்கப்புறம் லோக்கல் இது எல்லாத்தையும் உள்ளி போட்டு நல்லா வதக்கிறோம். வதங்கிட்டு இருக்கிறப்பயே என்னென்ன மசாலா அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குழம்பு மிளகா பொடி இது நாளையும் உள்ளி போட்டு நல்லா கிண்டிடும். கிண்டுறப்ப பிடிக்கிறப்ப என்னன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிருவோம். வெந்ததுமே இப்போ ஊற வச்சிருக்கோம் அரிசி இவங்களை அள்ளி உள்ள போட்டுரும். உள்ள போட்டுட்டு 1:2 தண்ணி ஊற்றாம 1:3 தண்ணி ஊற்றிடும். அப்பதான் நல்லா சோறு குழஞ்சு வரும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிடும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் குக்கரில் ஒரு 3 விசில்னா 3 விசில், 5 விசில்னா 5 விசில் வச்சுட்டு அமர்த்திடுங்க. பரவாயில்ல நெய்யை ஊற்றி கிண்டி விட்டு தட்டில் எடுத்து வச்சு தொட்டுக்கிற ஊறுகாய், அப்பளம், இதுக்கு மேலே என்ன வேணும்? மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.